Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரையில் குட் பேட் அக்லி படத்தின் முதல் காட்சி வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம் ஜெகநாத். என்ன காரணத்துக்காக முதல் காட்சியான சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க ஜெகநாத். வணக்கம். நடிகர் அஜித் குமார் நடித்து நாளை மறுநாள் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக அஜித் குமாருடைய ரசிகர்கள் மிகவும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே அஜித் குமார் போன்ற பெரிய நடிகர்களின் திரைப்படம் வெளிவந்தாலே அவர் ரசிகர்களுக்கு திரையரங்குகளில் கொண்டாடுவதென்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் அவர்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள். அதில் குறிப்பாக ஸ்பெஷல் ஷோ என்று அழைக்கப்படும் சிறப்பு காட்சிகளில் அவர்கள் முன்கூட்டியே இந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் திரையரங்கு முன்பு அவர்கள் அந்த தோரணம் கட்டுவதும் பல்வேறு விதமான அந்த விழா கோலங்களை ஏற்பாடுகள் செய்வதும் அவர்கள் தீவிரம் காட்டுவார்கள். ஆனால் இந்த முறை அது மதுரையில் குறிப்பாக தோய்வு பெற்றிருக்கிறது தான் கூற வேண்டும். ஏனென்றால் விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளில் குட் பேட் அக்லியுடைய திரைப்படத்தின் காலை 9 மணி சிறப்பு காட்சிக்கான டிக்கெட்டின் விலை 190 ரூபாய்க்கும், அதே போல தனியாக இருக்கக்கூடிய தனி திரையரங்குகளுக்கு குட் பேட் அக்லி திரைப்படத்தை காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சிகள் வெளியிட வேண்டும் என்றால் 500 ரூபாய் அந்த டிக்கெட்டின் விலையை விற்க வேண்டும் என்று விநியோகஸ்தர்கள் மத்தியில் திரையரங்க உரிமையாளர்களுக்கு நெருக்கடிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் திரையரங்க உரிமையாளர்கள் அந்த திரைப்படத்தை எப்படி காலை முதல் காட்சியில் அவர்கள் திரையிடுவதென்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள். அவ்வாறு 500 ரூபாய்க்கு அந்த டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படவிட்டால் 12 மணிக்கு நீங்கள் முதல் காட்சியை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் என்ற நெருக்கடிகளும் அந்த விநியோகஸ்தர்கள் மத்தியில் திரையரங்க உரிமையாளருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையின் காரணமாக இன்று காலை இந்த செய்தியை நம் தந்தை தொலைக்காட்சியில் வெளியிட்ட நிலையில் தொடர்ந்து பார்த்திருந்தால் இன்று காலை ஒரு 3 முதல் 4 மல்டிபிளெக்ஸ் திரையரங்கில் காலை 9 மணி சிறப்பு காட்சிகள் டிக்கெட்டுகள் இன்று விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற திரையரங்குகள் குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட தனி திரையரங்குகளில் இந்த திரைப்படத்தின் முதல் காட்சி 9 மணி காட்சி டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படாமல் இருப்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. ரசிகர்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் பின்பு பார்த்தீர்கள் ஒரு சில திரையரங்குகளிலும் வேற வழியின்றி 500 ரூபாய்க்கே டிக்கெட்டின் விலையை பெற்று அந்த முதல் காட்சி 9 மணி காட்சியை அவர்கள் திரையிடுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான திரையரங்க உரிமையாளர்கள் 500 ரூபாய் கொடுத்து அந்த டிக்கெட்டின் விலையை அவர்கள் விற்பனை செய்வதற்கு தயாராக இல்லை என்று கூறுகிறார்கள். அதனால் குட் பேட் அக்லி திரைப்படம் மதுரையில் பெரும்பாலான திரையரங்குகளில் முதல் நாள் 9 மணி சிறப்பு காட்சி வெளியாகுமா இல்லையா என்ற கேள்வி தற்போது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.